வெல்கம் டு சீம் சிம்பிளி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன நான் செஞ்சு காட்ட போகிறேன்னா, அதுக்கு நாங்கள் வெஜ் கட்லெட் ஒன்று பார்க்க போகிறோம், மினி பீட்சா ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போவுமே அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு இப்போ பொட்டேட்டோனா இன்றைக்கி 500 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ அதை உப்பு போட்டு நல்லா அவிச்சு நான் இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணி வச்சுக்கொண்டேன். இப்போ நாங்கள் எண்ணெயில் சீரகம் கொஞ்சம் போட்டு அது வதங்கினதும் நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொள்வோம். ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா வதக்கி கொள்ள வேணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நாங்கள் வதக்கும் போது நல்லாவே ஒரு ஸ்மெல் வரும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளாக நாங்கள் ரமலான் காலத்தில் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய ரெசிபீஸாக தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா எங்களுக்கு வதங்கி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நாங்கள் அடுத்தது இதில் தட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடி சேர்த்துக்கொள்கிறேன். இது ஒரு 2 பல் பூண்டு அளவுக்கு இருக்கும். ஸோ அதையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது எல்லாம் ஓரளவுக்கு நன்றாக வதங்கி வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தனி கொச்சிக்காய் தூள், அதே மாதிரி மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், அதே மாதிரி மாசி பவுடரும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ அது மாசி பவுடர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி விடலாம். ஆனால் நீங்கள் மாசி பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். ஸோ வதக்கி வெங்காயம் எல்லாமே எங்களோட மிக்சர் நல்லா வதங்கி வந்ததும் நாங்கள் ஸ்மெஷ் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா எங்களோட கட்லெட்டுக்குள்ளே வைக்கிற அந்த கலவை எங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி பால் ஷேப்பில் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய உருண்டைகளாக பிடித்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு இவ்வளவும் போதும் சின்ன சைஸில் தான் வேணும்னா சின்னதாகவும் நீங்கள் பிடித்து கொள்ளலாம். ஸோ அதை விருப்பம். இந்த மாதிரி நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு கையில் உருண்டைகளாக உருட்டி கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாம் எங்களோட மிக்சரையும் உருட்டி வச்சு கொள்ள போகிறேன். ஸோ இப்போ எங்களோட கட்லெட் ரொம்பவே ரெடி ஆகிட்டு. ஸோ இதை நான் நோன்பு காலம்ங்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக தொழுகிறது ஓதுறதுல நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா செஞ்சு எங்களுக்கு அதிகப்படியான நேரம் மிச்சமாகும். ஸோ இன்றைக்கி நான் கட்லெட்டை பொரிக்கிறதுக்காக பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கோதுமை மாவை நல்லா நாங்கள் கொஞ்சம் வாட்டர் விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கொண்டு நாங்கள் உருண்டை பிடித்து வச்சுருந்தது நாங்கள் இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இது அப்படி நாங்கள் எடுத்துன்னு செய்ய போகிறேன். பிரெட் கிராம்ஸில் நாம் இதை போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ பிரெட் கிராம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் உங்கள்கிட்ட சாண்ட்விச் பான் இருந்தால் நீங்கள் அதை கூட பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே சிம்பிளான பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும். நாங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ நம்மளோட எல்லா உருண்டைகளையும் அந்த மாதிரி நீங்கள் பிரெட் கிராம்ஸ்லேயும் ஃப்ளாவுலேயும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து எங்களை சூப்பரான ஃப்ரை பண்ணினீங்கன்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ அடுத்த ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் மினி பீட்சா. அது செய்கிறதுக்காக நான் வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ வார்ம் வாட்டர் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்கன்னோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் நான் ஈஸ்ட் எடுத்துருக்கேன். அது கூடவே சுகரையும் போட்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகவும் ஹாட்டான மில்க் எடுக்க வேணாம். எடுத்திங்கன்னா ஈஸ்ட்டை ஆக்டிவ் ஆகாது. ஸோ ஒரு மிதமான உங்களோட கையை வச்சா பொறுத்து கொள்கிற அளவுக்கு உங்களோட மில்க் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்ததும் நாங்கள் அதில் ஃப்ளார் சேர்த்துக்கொள்வோம். ஸோ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கொள்வோம். ஸோ இதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு அடுத்தது நாங்கள் உருக்கி வச்சுருந்த பட்டர் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ பட்டர் உங்கள்கிட்ட இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அது மெல்ட் ஆகினதும் நாங்கள் இதில் சேர்த்துட்டு இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எங்களோட
பீஸாக்கான அந்த டோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை போல்ஸாக சின்ன சின்ன உருண்டைகளாக நான் அந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பீட்சா செய்கிறதுக்காக நான் சிக்கன் சின்ன சின்ன பீஸுகளாக போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். ஸோ இந்த சிக்கன் துண்டுகள் வந்து வேகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு மாத்திரம் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு எடுத்தது வந்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உப்பு விலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்து வரும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தனி கொச்சிக்கத்தூள் மஞ்சள் தூள் இந்த ரெண்டையும் மாத்திரம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓரளவு ஃப்ரை பண்ணி அது வரும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பூண்டு ஒரு பல்லு கூட நீங்கள் தட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனலாக நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நான் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதை நாங்கள் வந்து நல்லா வெந்ததும் அப்படியே நாங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கொள்ளுவோம். ஸோ இது வந்து என்னத்துக்காகனா மினி பீட்சாவுக்கு மேலே நாங்கள் வந்து வைக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்த அந்த மாக்களவே இந்த மாதிரி நல்லா தட்டிங்க. உங்களுக்கு ஆகவும் மெலிசாக தட்டாமல் ஓரளவு தட்டி கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இந்த ஓரங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் கைகளை வச்சு நாங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஸ்டிக் கொண்டு இருந்தால் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் அவனில் வைக்கும்போது பொங்கி வந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து இப்படி குத்தி கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா குத்திட்டு அதில் வந்து உங்கள்கிட்ட பீட்சா சோஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட பீட்சா சோஸ் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக டொமேட்டோ சோஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நாங்கள் எடுத்த அந்த பீட்சாவில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சோஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நாங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இது நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து மொசரல்லா சீஸ் எல்லாம் வந்து எட் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டே நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். எங்களை ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நான் ஒனியன் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் வந்து கேப்சிகம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அல்லது பெல் பெப்பர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிளை இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி ஒனியனும் டொமேட்டோவும் மட்டுமே வச்சு நான் இதை மினி பீட்சாவை செய்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக மொசரல்லா சீஸ் கூட இதில் நீங்கள் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக அதுவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் துண்டுகளை மேலுக்கு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் துண்டுகளை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் துண்டுகளை வச்சாச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான மினி பீட்சா வந்து ரெடி ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 180 வகை செல்சியஸில் 15 நிமிடங்கள் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எங்களோட மினி பீட்சா இவ்வளோ சூப்பராக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.